सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। இரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பே இனி வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோள் மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்டச்சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய் தனக்கோ விறகிலிட்டு தீமூட்டுவே. நிறுத்துங்க. என்னை காப்பாற்றிய அந்த மென்னுடலை குச்சிகளும் கட்டைகளும் குத்தி கொடுமைப்படுத்துவதை கண்டு என் மனம் பொறுக்காதையா. தயவு செய்து வாழை மட்டையை கொண்டு வாருங்கள். அரிசியோ நானிடுவேன் ஆத்தாள் தனக்கே வரிசையிட்டு பார்த்து மகிழாமல். அம்மா அம்மா அரிசியோ நானிடுவேன் ஆத்தாள் தனக்கே வரிசையிட்டு பார்த்து மகிழாமல். ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வத்திரவிய பூமானே என அழைத்த வாய்க்கு அம்மா. வேற்று விகார விடக்குடம்பினுட்கிடப்ப ஆற்றேன் எம்மையா அரணேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்தே பொய் கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டும் பயில்றாடு நாதனே தில்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லற் பிறவி அறுப்பானேயோ என்று சொல்லற்கரியானை சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தினுள்ளார்
அவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம். பாரெல்லாம் புகழ்ந்திடும் ஓர் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேர் ஓட்டும் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி, எங்கள் சாரதி பார்த்த சாரதி, எங்கள் சாரதி பார்த்த சாரதி, பார்த்த சாரதி, பார்த்த சாரதி. பாரெல்லாம் புகழ்ந்திடும் ஓர் சாரதி, பாரெல்லாம் புகழ்ந்திடும் ஓர் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி, எங்கள் சாரதி பார்த்த சாரதி, எங்கள் சாரதி பார்த்த சாரதி. தேரோடும் வீதியாம் திருவல்லிக்கேணியிலே, தேரோடும் வீதியாம் திருவல்லிக்கேணியிலே, 6 மாதங்களும் இன்பமான திருவிழா, 6 மாதங்களும் இன்பமான திருவிழா. சித்திரை மாதத்தில் தேவகி மைந்தனுக்கு 10 நாட்கள் பிரம்மோற்சவ திருவிழா. கருட வாகனத்தில் காட்சி தரும் கண்ணல், கருட வாகனத்தில் காட்சி தரும் கண்ணல், அருள் தந்து நம்மை காப்பான் அனுமந்த வாகனத்தில், அருள் தந்து நம்மை காப்பான் அனுமந்த வாகனத்தில். வைகாசி மாதம் தன்னில் வரதராஜ பெருமாளும், வைகாசி மாதம் தன்னில் வரதராஜ பெருமாளும் மனமகிழ்ந்து பவனி வரும் அலங்கார திருவிழா, மனமகிழ்ந்து பவனி வரும் அலங்கார திருவிழா. ஆயர்குல துதித்த அரசனம் கண்ணனுக்கு ஆவணி பிறந்ததும் அவன் லீலை புரிவதற்கு உரலிலே கட்டுண்ட உத்தமன் மாயனுக்கு, உரலிலே கட்டுண்ட உத்தமன் மாயனுக்கு உரியடி திருவிழா, உயர்ந்த ஓர் திருவிழா,
உரியடி திருவிழா உயர்ந்த ஓ திருவிழா. வன்னி மர பார்வேட்டை கண்டருள வலம் வரவே மன்னவனும் எழுந்தருள்வான் புரட்டாசி மாதம் தன்னில் அவனி எல்லாம் காக்கும் அன்னை வேதவல்லிக்கு அலங்காரம் 9 நாள் நவராத்திரி நன்னாள் புரட்டாசி திருநாள் புரட்டாசி திருநாள். கைத்தல சேர்வையாம் ஐப்பசி திங்களில் இத்தரை மீதில் எங்கும் காணாத சேர்வையாம் வித்தகன் வேத பொருள் வேணுவிலோனனை பக்தி கொண்டே பணியும் தீபாவளி திருநாள். கார்த்திகை மாதம் தன்னில் கார்முகில் வண்ணனு ஊர்வலம் வந்து வனபோஜனமே கண்டருளி. கார்த்திகை மாதம் தன்னில் கார்முகில் வண்ணனு ஊர்வலம் வந்து வனபோஜனமே கண்டருளி. சீர்மிகும் வனம் தன்னை சிறப்புடன் வலம் வந்த சீர்மிகும் வனம் தன்னை சிறப்புடன் வலம் வந்த சாரதியாம் கண்ணனுக்கு தைல காப்பு திருவிழா. சாரதியாம் கண்ணனுக்கு தைல காப்பு திருவிழா. மார்கழி மாதத்தில் வாரகை மன்னனா பார்த்தனின் சாரதிக்கு பகல் 10 திருநாளா. காருண்யசீலனின் ராப்பத்து உற்சவத்தில் நாரணன் ஏகாந்த சேவையை காணலாம். வங்கக்கடல் கடைந்த மாயனை மனம் முடித்த வங்கக்கடல் கடைந்த மாயனை மனம் முடித்த மங்கை திருப்பாவை ஆண்டாளும் மனம் மகிழ மங்கள திருவிழா மஞ்சள் நீராட்டு விழா. மங்கள திருவிழா மஞ்சள் நீராட்டு விழா எங்கும் திருப்பாவை இசைத்திடும் தனுர் விழா. எங்கும் திருப்பாவை இசைத்திடும் தனுர் விழா. காளிங்க மர்தனாய் திருக்கோலம் கொண்ட கண்ணன் தாழ் பணிந்தோரே என்றும் தயவுடன் காற்பவள். காளிங்க மர்தனாய் திருக்கோலம் கொண்ட கண்ணன் தாழ் பணிந்தோரே என்றும் தயவுடன் காற்பவள். தர்மமிகும் சென்னையில் ஈக்காடு கிராமம் சென்று தர்மமிகும் சென்னையில் ஈக்காடு கிராமம் சென்று சர்வநிலம் பார்க்கும் தர்மத்தின் தலைவனுக்கு தை மாத திருவிழா தைப்பூச திருவிழா. கேசவனாம் ஸ்ரீமன்னாதன் பிருகுமகள் வேதவல்லியை மாசி மாதம் துவாதசியில் மணம் புரிந்த திருவிழா. வாசுதேவன் மகிழ்ந்திடவே மாசியில் வரும் விழா நலாசி தந்து மாதவனும் அருள் புரியும் திருவிழா. அப்பனுக்கு பாடம் சொன்ன ஆறுமுகன் மாமனுக்கு அப்பனுக்கு பாடம் சொன்ன ஆறுமுகன் மாமனுக்கு எப்போத்சவ திருவிழா. நம் ராமருக்கு வரதராஜருக்கு பார்த்த சாரதிக்கு நரசிம்மருக்கு
ஸ்ரீமன்னாதருக்கு தெப்போற்சவ திருவிழா திருவிழா. மங்கள வாழ்வளிக்கும் மன்னன் ஸ்ரீராமருக்கு பங்குனி மாதத்தில் பாரெங்கும் திருவிழா. மங்கள வாழ்வளிக்கும் மன்னன் ஸ்ரீராமருக்கு பங்குனி மாதத்தில் பாரெங்கும் திருவிழா. திங்கள் முகத்தாருக்கு திருவல்லிக்கேணியிலே, திங்கள் முகத்தாருக்கு திருவல்லிக்கேணியிலே சிங்கார திருவிழா, ராமநவமி திருவிழா. பாரெல்லாம் புகழ்ந்திடும் ஓர் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி. எங்கள் சாரதி பார்த்த சாரதி, எங்கள் சாரதி பார்த்த சாரதி, பார்த்த சாரதி, பார்த்த சாரதி, பார்த்த சாரதி. கும்பேஸ்வரர் வாழும் கும்பகோணம், கும்பேஸ்வரர் வாழும் கும்பகோணம். மகக்குளத்தில் குளித்தவர்க்கு இன்பம் வெகுமானம், குளத்தில் குளித்தவர்க்கு இன்பம் வெகுமானம். கும்பேஸ்வரர் வாழும் கும்பகோணம். அன்பே சிவம் அது அடிப்படை ஞானம், அன்பே சிவம் அது அடிப்படை ஞானம். அதை அறிந்தவர் கொள்வார் பேரபிமானம், அறிந்தவர் கொள்வார் பேரபிமானம். என்பும் உருகிடும் ஈஸ்வரகானம், என்பும் உருகிடும் ஈஸ்வரகானம். தெய்வ இசை ஒலி கேட்டால் வேறென்ன வேணும், இசை ஒலி கேட்டால் வேறென்ன வேணும். கும்பேஸ்வரர் வாழும் கும்பகோணம். அமுத குடத்தில் அமைந்தது லிங்கம், அமுத குடத்தில் அமைந்தது லிங்கம். அங்கு அம்பிகை பெயரில் மங்களம் பொங்கும், அம்பிகை பெயரில் மங்களம் பொங்கும். நவநதி நலம் பெறும் வினைச்சுமை நீங்கும், நவநதி நலம் பெறும் வினைச்சுமை நீங்கும். எந்த நாளிலும் சிவனருள் மலை போல் ஓங்கும், எந்த நாளிலும் சிவனருள் மலை போல் ஓங்கும். கும்பேஸ்வரர் வாழும் கும்பகோணம். மகக்குளத்தில் குளித்தவர்க்கு இன்பம் வெகுமானம். கும்பேஸ்வரர் வாழும் கும்பகோணம். தோடுடைய
செவியன் விடையேறியோர் தூவள் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவள் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவள் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவள் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவள் மதிசூடி காடுடைய சுடலை காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் காடுடைய சுடலை பொடி பூஜியன் உள்ளம் கவர்கள் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த 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 பீடுடைய பிரமாபுரம் பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மாலிவரம் பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மால் இவனம் பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மால் இவனம் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவள் மதிசூடி 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 காடுடைய சுடலை காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் காடுடைய
சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த 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 பீடுடைய பிரமாபுரம் பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மாலிவனம் பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மாலிவனம் பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மாலிவனம் கல்லார்க்கும் கத்தவர்க்கும் களிப்பருளும் களிப்பே கல்லார்க்கும் கத்தவர்க்கும் களிப்பருளும் களிப்பே காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே கண்ணளிக்கும் கண்ணே கண்ணளிக்கும் கண்ணே வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே மதியாக்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே நல்லாக்கும் பொல்லாக்கும் நடுவில் நின்ற நடுவே நல்லாக்கும் பொல்லாக்கும் நடுவில் நின்ற நடுவே உலகெல்லாம் காத்து நிற்கும் தேவி மகாலட்சுமி உன் பாதம் சரணடைந்தோம் அஷ்டலக்ஷ்மி உலகெங்கும் ஆட்சி செய்யும் அஷ்டலக்ஷ்மி உலகெங்கும் ஆட்சி செய்யும் அஷ்டலக்ஷ்மி கலையாவும் நிறைந்தவளே அஷ்டலக்ஷ்மி உலகெங்கும் ஆட்சி செய்யும் அஷ்டலக்ஷ்மி நிலையான அருள் செல்வம் அருள்பவள் அவளே நிலையான அருள் செல்வம் அருள்பவள் அவளே உலகளந்த திருமாலின் பலமார்பில் உறைபவளே உலகளந்த திருமாலின் பலமார்பில் உறைபவளே உலகெங்கும் ஆட்சி செய்யும் அஷ்டலக்ஷ்மி
பூரணியும் பூவுலகை காக்க வந்தாள், பூரணியும் பூவுலகை காக்க வந்தாள் அவளே ஸ்ரீலக்ஷ்மி தேவி லக்ஷ்மி. அன்னை இடுப்பினில் சுகுமாரனை ஏந்தி நின்றாள், ஜடாமகுடம் அணிந்து காட்சி தந்தாள். அன்னை இடுப்பினில் சுகுமாரனை ஏந்தி நின்றாள். வீரமிகுந்த அபய கரங்கள் இரண்டிலே, வீரமிகுந்த அபய கரங்கள் இரண்டிலே, பூரண கும்பமும் பைர கங்கணமும் விளங்க அழகிய மாதரும் தீபமும் தாங்கிய எழில்வெண் தாமரம் வீசியிருக்க, முத்திழைத்த உரையோடு துலங்கும் கத்தியோடு எழில் ராணியாக சந்தானலட்சுமி தேவி அவதரித்தாள். அவள் சந்தான சௌபாகியம் தந்திடுவாள். கரங்கள் நான்கு உடையவளாம் கஜலக்ஷ்மி, திரு கரத்தில் ஞான முத்திரை கொண்டவள் கஜலக்ஷ்மி. கரங்கள் நான்கு உடையவளாம் கஜலக்ஷ்மி, திரு கரத்தில் ஞான முத்திரை கொண்டவள் கஜலக்ஷ்மி. இரவு பகலும் துதிப்பவர்க்கே கஜலக்ஷ்மி, இரவு பகலும் துதிப்பவர்க்கே கஜலக்ஷ்மி. அரச போகம் தந்திடுவாள் கஜலக்ஷ்மி, அரச போகம் தந்திடுவாள் கஜலக்ஷ்மி. செல்வ திருமகனாம் மோகனவல்லி, செல்வ திருமகனாம் மோகனவல்லி, எல்லோரும் கொண்டாடும் வேதவல்லி, எல்லோரும் கொண்டாடும் வேதவல்லி. பொருட்செல்வம் வழங்கிடும் அம்பிகை
தனலக்ஷ்மி. ஆற்றோரம் தன்னில் சுகாசனத்தில் அமர்ந்து போற்றும் அன்பரை கண்டு மலர்ச்சியும் கொண்டு எழில் வாழை மரங்கள் மலர்த்தேன் பொழிந்து அவளை வாழை மரங்கள் மலர்த்தேன் பொழிந்து பூஜிக்க ஆழ்கடல் அன்னையவள் காட்சி தந்தாள். இடக்கை மேற்புறத்தில் செழும் கரும்பை ஏந்தி இடக்கை மேற்புறத்தில் செழும் கரும்பை ஏந்தி இகத்தினில் நிலவளம் செழிக்க வந்தாள். இகத்தினில் நிலவளம் செழிக்க வந்தாள். அவள் தான் தான்யலட்சுமி, தான்யலட்சுமி. சிங்கார முடி தனிலே அலங்கார கூந்தல் செம்மேனியில் சிறந்த பொன்னாபரணங்கள் அங்குசம் பாசமும் பல ஆயுதம் கையில் கொண்டே செங்கோல் செலுத்தும் ராஜ வடிவம் கொண்டாள். அன்னையின் முகம் தன்னில் தவழ்ந்திடும் மந்தகாசம் அன்னப்பறவை தாங்கும் அழகிய மலர்பாதம் அன்பரை காத்து நிற்கும் அவளது தாய்ப்பாசம், அன்பரை காத்து நிற்கும் அவளது தாய்ப்பாசம். துன்பங்கள் நேராமல் காத்திடும் அவள் நேசம், துன்பங்கள் நேராமல் காத்திடும் அவள் நேசம். விஜயலட்சுமி, விஜயலட்சுமி. நிறைந்திடும் அழகோடு வளரும் பொன்மேனியாள் அறம்பொருள் வீடு இன்பம் தரும் நான்கு கரம் கொண்டாள். நிறைந்திடும் அழகோடு வளரும் பொன்மேனியாள் அறம்பொருள் வீடு இன்பம் தரும் நான்கு கரம் கொண்டாள். அழகிய மலர் கொண்டு ஆனைகள் வணங்கி நிற்க, அழகிய மலர் கொண்டு ஆனைகள் வணங்கி நிற்க எழிலாக காட்சி தந்தாள் எங்கள் தாய். சௌபாகியம் தரும் தெய்வம் தேவி லக்ஷ்மி அபயகரம் நீட்டி அணைக்கும் மகாலட்சுமி. ஒன்பது பனை மரங்கள் அடுத்து நிற்க தேவி சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்க வெற்றி 8 கைகளிலும் சூலம் கபாலம் கொண்டாள். வெற்றி 8 கைகளிலும் சூலம் கபாலம் கொண்டாள். நற்கதியும் நமக்கருள நானிலத்தில் அவதரித்தாள். நற்கதியும் நமக்கருள நானிலத்தில் அவதரித்தாள். பொற்பதம் பணிந்தவர்க்கு பொன்னான வரம் தந்து, பொற்பதம் பணிந்தவர்க்கு பொன்னான வரம் தந்து வெற்றியுடன் வாழ வைப்பாள் வீரலட்சுமி. வர வேண்டும் அஷ்டலக்ஷ்மி அருளை தர வேண்டும் ஆதிலக்ஷ்மி. சந்ததியை தந்தருள்வாய் சந்தான லக்ஷ்மி எண்ணும் பல யோகங்கள் தருவாயே கஜலக்ஷ்மி. வர வேண்டும் அஷ்டலக்ஷ்மி அருளை தர வேண்டும் ஆதிலக்ஷ்மி. தனம் பெருக மனமுயர கண் பாராய் தனலக்ஷ்மி, கண் பாராய் தனலக்ஷ்மி. மனம் குளிர நீலம் செழிக்க மகிழ்ந்தருள்வாய் தான்யலக்ஷ்மி. தான்யலக்ஷ்மி கலைகளில் வெற்றிதனை காண அருள் விஜயலக்ஷ்மி. விஜயலக்ஷ்மி சகல சௌபாக்கியமும் தந்திடு மகாலட்சுமி. தந்திடு மகாலட்சுமி. உலகெங்கும் வீரத்தை நீ அருள்வாய் வீரலட்சுமி. வீரலக்ஷ்மி உன்னாமம் சொல்பவர்க்கு அருள் புரிவாய் அஷ்டலட்சுமி. அஷ்டலக்ஷ்மி தேவி 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 தேவி.
கிருஷ்ணா உனக்கும் பயந்தானா கிருஷ்ணா என்னையே மறந்தே அழைத்ததினாலே ஏழையை நெருங்காதே கிருஷ்ணா ஏளனம் புரியாதே கிருஷ்ணா என்னையே மறந்தே அழைத்ததினாலே ஏழையை நெருங்காதே கிருஷ்ணா ஏளனம் புரியாதே கிருஷ்ணா என்னையே மறந்தே அழைத்ததினாலே ஏழையை நெருங்காதே கிருஷ்ணா ஏளனம் புரியாதே பரவசமாகிடுதே கிருஷ்ணா அருகினில் நெருங்காதே கிருஷ்ணா என்னையே மறந்தே அழைத்ததினாலே ஏழையை நெருங்காதே கிருஷ்ணா ஏளனம் புரியாதே அருள் புரியாயோ ஜெகநாதா நீ அருள் புரியாயோ ஜெகநாதா அனுதினம் உன்னை பணிந்திடும் என் மேல் அருள் புரியாயோ ஜெகநாதா
கைகேசி தன்னுடைய அணிகலங்களை எல்லாம் துறந்தாள். பெண் நலத்தையும் மறந்தாள். இளகிய உள்ளத்தை இரும்பாக மாற்றிக்கொண்டாள். சக்கரவர்த்தி மகனுடைய மகுடாபிஷேக விழாவை கைகேசிக்கு அறிவிக்கலாம் என்று வந்தார். மனைவியின் அலங்கோலத்தை கண்டு நடுங்கினார். பெண்மணி, உனக்கு என்ன சோகம்? ஏன் வருந்துகின்றாய்? உன்னை யாராவது நிந்தித்தார்களா? உன்னை இகழ்ந்தவர் இருந்தால் அவர்கள் 14 உலகத்தில் இருந்தாலும் அவர்கள் மணிமுடியை கொய்வேன். உனக்கு என்ன சோகம் என்று கேட்டார். அவள் எழுந்து கரங்களை ஏந்தி, பெருமானே, அன்று சம்பராசூர யுத்தத்திலே எனக்கு 2 வரங்கள் தருவதாக சொன்னீரே, அந்த வரங்களை இப்பொழுது தர வேண்டும் என்றார். மன்னர் பெருமான் சிரித்தார். வீதியில போறவங்களுக்கெல்லாம் நான் வரம் கொடுக்கின்றேன், தாலி கட்டிய மனைவியை நான் தள்ளுவேனா? அது பழைய வரம், புதிய வரங்களே தருவேன் என்றார். இல்லை இல்லை, அந்த வரங்களை கொடுத்தால் போதும். என்ன வரம்? ஆய நல்வரம் 2இல் 1. என் மகன் 14 உலகங்களையும் அரசாள வேண்டும். சீதையின் கணவன் மரவுரியோடும் சடைமுடியோடும் 14 ஆண்டுகள் வனம் போக வேண்டும் என்று கேட்டாள். யார் கேட்டது? தீயவை யாவையினும் கொடிய தீயாள், கொடுமைக்கெல்லாம் கொடுமையானவள் கேட்டாள். ராமா என்று மன்னர் பெருமான் கீழே விழுந்து மூர்ச்சித்து விட்டார். ஆற்றுவாரும் தேற்றுவாரும் இல்லை. படுக்கை வீடு. தானாய் எழுந்தார். மேவி நிலத்தில் இருக்கும் நிற்கும் வீழும் ஓவியம் ஒப்ப உயிர்ப்பு அடங்கி ஓயும் பாவியை பற்றி எட்ட எண்ணும் ஆவி பதைக்க அலக்கண் எய்துகின்றான். பெண்மணி, கௌசலை ராமனை பெற்றால் வளர்த்தது நீதானே. ராமன் சீதை திருமணம் முடிந்தவுடனே முதலாக உன் காலிலே விழுந்தானே. வளர்த்த மகனை வனவாசத்துக்கு அனுப்பலாமா? நான் போகின்ற காட்டுக்கு என் மகன் போவதா? யார் உன் மனத்தை கரைத்தார்கள்? கரைத்தால் கல்லும் கரையுமே என்று வேண்டினார். அவள் இரும்பு உள்ளத்தோடு, நீங்கள் அரிச்சந்திரனுடைய பேரன், சொன்ன சொல்லை தவறக்கூடாது, அரசாங்கத்திலே சொன்ன வார்த்தையை மாற்றக்கூடாது. பெருமானே, ராமன் கானகம் போக வேண்டும் என்று பிடிவாதம் செய்தாள். அவள் கால் மேல் விழுந்து, மன்னர் பெருமான், பெண்மணி, அப்படியே நான் வரங்கொடுத்தாலும் ராமனை பார்க்க பரதன் நல்லவன், அண்ணாயிருக்க தம்பி ஆளக்கூடாது என்று சொல்லுவான். ஆகவே பரதன் அரசு புரிய மாட்டான் என்றார். அந்த கவலை உனக்கு வேண்டாம், வரங்கொடுத்து போம்னாள். அப்படியானா ஒன்று செய், பரதன் நாடு ஆளட்டும், ராமன் அயோத்தியிலே இருந்தா உனக்கு என்ன தீங்கு செய்வான்? சரையினரி கரை ஓரத்திலே ஒரு ஆசிரமத்திலே இருக்கட்டும் என்று வேண்டினார். அவள் பிடிவாதமாக வரம் கொடுக்கவில்லையானால் உயிரை விடுவேன் என்றாள். மன்னன் வரத்தை தந்து ராம 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 ராம் என்று மூர்ச்சித்து விட்டார். அங்கே அயோத்தியிலே எங்க பார்த்தாலும் பஜனைகள், அலங்காரங்கள், ஆடி பாடுகிறார்கள். மன்னன் வரவில்லை என்று சுமந்திரர் கைகேசி மாளிகை வந்து, அம்மா சக்கரவர்த்தி எங்கே என்றார். முடிசூட்டுகிற ராகவனை இங்கு அழை என்றார். பகவான் வந்து தாயார் காலில் விழுந்தார். மகனே, இப்பொழுது சக்கரவர்த்தி ஒரு கட்டளை இட்டிருக்கிறார். அம்மா, என்ன கட்டளை? ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனியாள நீ போய் தாழிரும் தடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி
வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வாவென்று இயம்பினன் அரசன் என்றாள். வேந்தன் என்று சொல்லாமல் அரசன் என்றாள். என்ன காரணம்? காலம் இல்லாதது அகாலம், ரசம் இல்லாதவன் அரசன். பெற்ற மகனை காட்டுக்கு அனுப்புவது ரசமான விஷயமா? அரசன் என்றாள். அப்பான்னு சொல்லலே, அப்பா என்ற மகன் கொஞ்சுவான். இது மன்னவன் கட்டளை, நீ நிறைவேற்ற வேண்டும் என்று பிரபு சம்மிதம் என்ற வகையிலே சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கின்றார். இயம்பினன், இனிமையாக சொன்னால் மொழிந்தான், விளக்கமாக சொன்னால் விளம்பினான், வகைப்படுத்தி சொன்னால் கூறினான், மேளம் போல ஓங்கி சொன்னால் இயம்பினான். இயம்னா மேளம். இயம்பினன் அரசன் என்றாள். என்ன சொன்னார்? ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே. பரதனே என்று ஏன் சொன்னார்? ஏகாரம் பிரிநிலை. பரதன் ஆளேன்னு சொன்னார். பரதன் ஆளட்டு நான் துணை செயலாளராக இருப்பேன் என்று ஒட்டுவார். ஆகவே பரதனே ஆளே. உலகம் என்று சொல்லாமல் கடல் சூழ்ந்த உலகம் என்றார். என்ன காரணம்? உலகம் என்று சொன்னால் உலகத்தை தம்பி ஆளட்டும், கடற்கரை ஓரமா நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் என்று ஆழி சூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆளே. இன்னொரு பொருள், நிலத்தை பார்க்க நீர் 3 மடங்கு அதிகம், கடல் சூழ்ந்த உலகம் ஒரு காலம் அழியும், அழிகின்ற உலகம் உனக்கு வேண்டாம், அழியாத முத்தி உலகத்துக்கு பாடுபடு என்ற அர்த்தத்தை வைத்து ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனியாளே. நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி மணிமுடியை கண்டு உலகமெல்லாம் வணங்க வேண்டிய அவசியமில்லை. சடைமுடியை கண்டு உலகமெல்லாம் தாழ்ந்து வணங்கும். ஆகவே தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவ நேர்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் 14 என்றால் நீளமாகும் என்று அப்படி மடித்து 7 ஆண்டில் வா என்று இயம்பினன். கிராமங்களில் கிழவிகள் சொல்லுவார்கள், என் மகள் போன புதன்கிழமை ஸ்நானம் செய்தால் மருமகள் தீவளிக்கு ஸ்நானம் பண்றாள் என்று வேகமாக சொல்லுவார்கள். அதுபோலே 14 ஆண்டு என்றால் நீண்டுவிடும் என்று 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். இதை கேட்ட பகவான் என்னவா மகிழ்ச்சி அடைந்தார். இப்பொழுது எம்மானோரால் இயம்புதற்கு எளிதோ, யாரும் செப்பாருங்குணத்தீராமன் திருமுகச் செவ்வி நோக்கில் ஒப்பது முன்பு பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றது அம்மா. ஏன்? பதவி வில்லங்கத்தை தரவல்லது, கானகத்திலே சென்று தவஞ்செய்தால் பரகதி உண்டாகும் என்று எம்பெருமான் எண்ணி என்ன சொன்னார்? அம்மா, மன்னவன் பணி என்றாயில் நும் பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது அன்றோ. தந்தை காட்டிலும் தாய் சிறந்தவள், தாய் காட்டினால் தான் தந்தை தெரியும். மகனே, இவர்தான் உன் தந்தை என்று அம்மா சொன்னாதான் தெரியும், நம்பினால்தான் தெரியும். ஆகவே தாயை 9 ராத்திரி வணங்குகிறாள் நவராத்திரி, தந்தையை ஒரே இரவு வணங்குகிறாள் சிவராத்திரி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். மாத்ருதேவோ பவ, அப்புறம் பித்ருதேவோ பவ. அம்மா அப்பா சொல்ல வேணுமா? நீங்க சொன்னா போதாதா? மன்னவன் பணி அன்றாகில் பணி மறுப்பனோ, தாங்கள் சொன்னா நான் மறுப்பேனா? ராஜ்யம் யாருக்கு? என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது அன்றோ. தம்பி வரதன் பெற்ற செல்வம் என்னுடைய செல்வம் அல்லவா என்பது ஒரு பொருள். தகுந்தவர்கள் வீட்டிலே இன்னும் ஒரு வட்டமாக பித்தளையினால் எழுதியிருப்பார்கள், அவுட்னு போடுவார்கள். 2 பொருள் வருகிற மாதிரி கம்பர் சொன்னார். மன்னவன் பணி அன்றாகில் நும்பணி மறுப்பனோ,
அப்பா சொல்ல வேண்டுமா, நீங்க சொன்னா போதாதா என்பது ஒரு பொருள். மற்றொன்று, 60,000 ஆண்டு தவஞ்செய்து என்னை வண்ணம் வண்ணமாக வளர்த்த தந்தை காடுபோடு சொல்லுவாரா? மரவுரி உடுத்து கல்லின் மேல படுத்து காய்கனி உண்டு மழை நாள் பனி நாள் காற்று நாள் என்று பாராவண்ணம் சடைமுடியோடு காடுபோ என்று அப்பா சொல்லுவாரா? மன்னவன் பணி அன்று ஆகில் நும்பணி மறுப்பனும். மற்றொன்று, என்னை காட்டிலும் பரதன் 1000 மடங்கு உயர்ந்தவன். நான் கல்லின் மேல் படுக்க அவன் பஞ்சு மெத்தையில படுப்பானா? நான் மரவுரி உடுக்க அவன் பட்டு உடுப்பானா? அண்ணனைப் போலே நானும் வனம் வருவேன் என்று என் தம்பியின் காடு வருவான், மரவுரி உடுப்பான். நீ வாங்கிய வரத்தாலே, நீ செய்த தந்திரத்தாலே என் பின்னவன் பெற்ற செல்வம் என்ன பெற்றான்? அடியேன் பெற்றது. இப்ப நான் எது பெற்றேனோ அதுதான் பரதன் பெற்றான். நீ என்னை கெடுக்கவில்லை, பரதனை கெடுத்து விட்டாய். போய் வருகிறேன் என்று பகவான் புறப்பட்டார். கௌசலையினிடத்திலே சென்று வணங்கி தகவலை சொன்னாள். அவள் மிகுந்த வேதனை அடைந்தாள். ஓ என்று கதறி அழுதாள். அந்த அழுகுரலை கேட்டு அயோத்தி மாநகரம் கவலை கடலிலே அழுந்தியது. அங்கே இளைய பெருமாள் வந்தார். அவர் ஆதிசேஷ அவதாரம். நானே லட்சுமணன் ஆனால் கொடுக்கின்றேன் ராமனுக்கு மகுடம். பேர் என்னோடு எதிர்கட்டும் குதிக்கட்டும் சித்திர கணையால் அத்தனை பேரையும் கொன்று நானே லட்சுமணன் ஆனால் கொடுக்கின்றேன் ராமனுக்கு மகுடம். அரசியலாயுது சிங்க குருளைக்கு இடும் தீஞ்சுவை ஊனை நாயின் வெங்கட்கடும் குட்டியை ஊட்ட விரும்பினாலோ கங்கைக்கு இறைவன் கடகக்கை புடைத்து நக்கான். கரங்களோடு கரங்களை தட்டி சிங்கம் இருக்கின்ற சிம்மாசனத்திலே நாய்க்குட்டி இருப்பதாம். கூருடன் ராஜ விழி விழிக்கிற போல் பட்டம் கொள்ளும வரதற்கு முடிசூட தரணியில் சக்கரையும் மாவும் சரியா எண்ணும் தசரதனும் கிடந்து மனம் பாட திரவி முன் பனி போல் என்னோடு எரித்த மன்னர் எவரும் பயந்து விருதுகள் போட அரசிட்ட சாமிக்கு தவசிட்ட நீலி மகன் ஆட்டுக்குட்டி போலோட கட்டு கைகையின் தள்ளாட நானே லட்சுமணன் ஆனால் கொடுக்கின்றேன் ராமனுக்கு மகுடம். அந்த வில்லோசை அயோத்தி மாநகரத்தை நடுங்க வைத்தது. ராஜ தர்பார்ல நடக்கு. அங்க பகவான் ஓடி வந்தார். தம்பி, இத்தனை கோபமும் நல்லாய் வந்தது ஏதடா தம்பி இது சொல்லாய். அந்த தர்பார்லே தத்துவமாம் உந்தன் புத்தி எல்லாம் வெள்ளை தகப்பன் பேர் விளைக்கின்ற பிள்ளையல்லோ பிள்ளை. தம்பி, என்ன உனக்கு சீத்தம்? அண்ணா, கைகேசி வரம் வாங்கினாளாம், சக்கரவர்த்தி வரம் கொடுத்தாராம், பரதன் ஆளப்போகிறானாம். புவிப்பாவை பரங்கட போர் உவந்தாரையெல்லாம் அவிப்பானும் அவித்தவரி ஆக்கையை அண்டம் முற்ற குவிப்பானும் நினக்கு மௌலி கதிப்பானும் நின்றனன். தேவரீருக்கு மகுடம் சூட்ட இருக்கின்றேன், அரசர்களையெல்லாம் கொல்லுவேன், வந்தவரை வெல்லுவேன், கொஞ்சம் சும்மா இருங்கள். தம்பி, இந்த மண்ணுக்கே சீத்தம் கிடையாது அயோத்தி. சீத்தம் விளையா நிலத்து உனக்கு எங்கன் விளைந்தது என்றான். சில ஊரிலே சில பொருள்கள் விளையாது, பூமியில குளிர்ச்சி இருக்காது. இந்த அயோத்தியிலே கோபம் விளையாது. நீ மனிதன், எவ்வாறு கோபம் வந்தது என்று கேட்டார். அண்ணா, 60,000 ரூபாயிலே ஒரு பெண்மணி வைர நெக்லஸ் செய்தாள். தம்பியின் திருமணத்துக்கு அணிந்து கொண்டாள். கணவனார் கேட்கிறார், ஏன் அணிந்து கொண்டாய்? இன்றுதான் அணியாமல் இந்த வைர அணிகலத்தை என்றுதான் அணிவேன் என்றாள் அந்த மனைவி. அதுபோல தேவரீர் மகுடாபிஷேக விழாவுக்கு தடை வந்த பொழுது கோபமாயிருக்கிற பூணாரத்தை நான் பூணாமல் என்றுதான் பூண்பேன்.
விண்ணும் மண்ணும் தங்களுக்கு சொந்தம். அந்த கிழவன் இளைய தாரத்தின் முகத்தினாலே இளையாளுக்கு வரம் கொடுத்தான். அது வரமா? என் கழுத்தை அறுக்கின்ற அறம், கொஞ்ச நேரம் இருங்கள் என்றார். தம்பி, நன்றாக சிந்தித்துப்பார். நதியிலே தீர்த்தம் இல்லையானால் அது நதி தப்பல்ல, மழை தப்பு. நதியின் பிழையன்று நரும் புனல் இன்மை, அத்தே பதியின் பிழையன்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்தா விதியின் பிழை இதற்கென்னை வெகுண்டது என்றான். எல்லாம் விதியின் பிழையினார். என்ன விதி? பகவானோ தெய்வம், பரமாத்மா, வைகுண்டவாசன், அவருக்கேது விதி? ராவணன் செய்த விதியின் பிழை. அந்த விதி என்பது ராவணனை குறித்து. அண்ணா, விதி விதி என்று மதியிழக்கிறவன் நான் அல்ல, விதிக்கும் விதி காண்பேன். தம்பி, வேதம் படித்த வாயினாலே விதி இல்லை என்று சொல்லலாமா? மறைகண்ட நாவால் பேசுகின்றாய். சீத்தத்தினாலே உனக்கு தெளிவு இல்லை. என்னை கானகம் போகச் சொன்னவர் தந்தை. தந்தை வார்த்தை நான் கேட்பேன். எனக்கு தசரதன் தந்தை இல்லை. உலகங்களை எல்லாம் அழிப்பேன். தம்பி, உனக்கு அப்பா யாரு? அம்மா, அப்பா, தெய்வம் எல்லாம் தாங்கள் தான். ரொம்ப சரி. உன் உரிமையிலே நான் கை வைக்கவில்லை. உனக்கு அப்பா நான். ஆனா என் உரிமையிலே நீ கை வைக்காதே. எனக்கு அப்பா தசரது. என் தந்தை வார்த்தையை நான் கேட்பேன். உனக்கு அப்பா நான், என் வார்த்தையை நீ கேளு. அப்படி சொன்னவன் யாரு? தென் சொல் கடந்து வட சொல் கடற்கு எல்லை தேர்ந்தான். சீத்தன் தனிந்தார். ராமரும் லட்சுமணனும் சுமித்திரனுடைய வீட்டுக்கு போனார்கள். நிகழ்ந்த நிகழ்ச்சியை அறிந்து அவள் வருந்தினாள். அப்போது கைகேசி மரவுரி கொடுத்து அனுப்பினாள். பட்டாடையை அவிழ்த்து மரவுரி புனைந்தார் பகவான். இதை பார்த்தாள் சுமித்திரை. கண்ணீர் வடித்தாள், உள்ளன் சுடித்தாள். மரவுரி கொண்டு வந்து இளையவன் கையில கொடுத்து, இந்த மர ஊரி அந்த வனத்தில் கொண்டு ஏகுடன் இதன் வார்த்தை லட்சுமணா 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 அந்த வார்த்தையே மந்திரமாய் அண்ணன் அடி பூஜை செய்யடா லட்சுமணா. இந்த மரவுரி அந்த வனத்தில் கொண்டு ஏகு உடன் இது என் வார்த்தை லட்சுமணா. மகனே, தந்தை சொல்லை நிறைவேற்ற ராமன் கானகம் போகின்றான். தாய் சொல்லை நிறைவேற்ற நீ அவன் உடன் செல்லு. ராமன் எந்த வார்த்தையை சொல்வானோ அதுதான் உனக்கு மந்திரம். அந்த வார்த்தையே மந்திரமாய் அண்ணன் அடி பூஜை செய்யடா லட்சுமணா. இப்போ தம்பிகள் அண்ணனுக்கு பூஜை செய்கிறார்கள். அடி பூஜை அங்க செய்வது அடி பூஜை, திருவடி பூஜை. மகனே, பாத பூஜை செய்வதற்காக மட்டும் நீ கானகம் போவது சிறப்பன்று. வெம்பிய காட்டினில் அரக்கர் வந்தால் அண்ணன் முன்னே போய் நில்லடா லட்சுமணா. தம்பி உடையவன் படைக்கஞ்சான் என்னும் சொல் சாதித்து கொள்ளடா லட்சுமணா. மனைவி உடையான் விருந்து கஞ்சான், வாகனம் உடையான் வழிக்கு அஞ்சான், கல்வி உடையான் பேச்சுக்கு அஞ்சான், ஆடை உடையான் அவைக்கு அஞ்சான், தம்பி உடையவன் படைக்கு அஞ்சான். அது மட்டுமில்லை, அம்மா பகைவரல் நிரம்பிய கானகத்துக்கு அனுப்புகின்றாளே என்று வருந்தாதே. மலை மேல் இருப்பவரை பன்றி பாய்வதுண்டோ, மயங்காதே தியங்காதே லட்சுமணா. அலையாடி புரண்டாலும் அண்ணன் இருக்க உன்னை ஆறால் என் செய்யலாம் லட்சுமணா.
இன்று தொடங்கி உனக்கு தாய் சீதை, உனக்கு தந்தை ராமன். ராமன் எந்த கானகத்தில் இருப்பான அது அயோத்தி. தாயே சீதையாம் தகப்பனே ராமன், இந்த தலமே வனமடா லட்சுமணா. ஆயாசம் பாராதே எள்ளென்னும் எண்ணெயாக செய்து வாடா லட்சுமணா. அவன் பருத்தினா நீ புடவையை கொண்டு வந்து கொடுக்கணும், அவன் எள்ளென்றா எண்ணெயை கொடுக்கணும். போய் வா. பின்னே ஒரு வார்த்தை சொன்னாள். பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின் செல், தம்பி என்னும் படிக்கு அன்று. தம்பி என்ற உறவு இன்று தொடங்கி இருக்கக்கூடாது. நீ ராமதாசன். அவன் அயோத்திக்கு வந்தால் வா, இல்லையானால் அவனுக்கு முந்தி இறந்து போன்னு சொன்ன பகவான் சீதையினிடத்திலே சொல்ல, பிராட்டியார் கணவனாரோடு புறப்பட ஆயத்தமானாள். அவள் திருமாங்கலின் தவிர எல்லா அணிகலங்களையும் தொடர்ந்து ராமன், சீதை, லட்சுமணன் ஆகிய மூவருமாக வனவாசத்துக்கு புறப்பட்டார்கள். ஆவும் அழுத அதன் கன்று அழுத, அன்று அலர்ந்த பூவும் அழுத, புனல் புல்லழுத, சராச்சரங்கள் எல்லாம் அழுதன. இவ்வாறு எம்பெருமான் தேரிலே ஏறி 16 மைல்கள் சென்று ஒரு நதி தீரத்திலே தங்கினார். நீராடி நித்திய கர்ம அனுஷ்டானங்களை செய்தார் என்று சொல்லி இந்த அளவில் பூர்த்தி பண்ணுகின்றேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.